ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஹெல்தி அண்ட் க்ரன்ச்சியான குக்கீஸ் நம்ம எப்படி செய்தோன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி குக்கீஸ் செய்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, நமக்கு எப்பயாச்சும் டீ டைம்க்கோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கிட்ஸுக்கு ஏதாவது கேட்கும்போது உடனே கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளீனான ட்ரை பவுலில் 100 கிராம்ஸ் வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலால் ஃபஸ்ட்டு சும்மா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை 1/3 கப் எடுத்துருக்கிறேன். எல்லாமே வந்து 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் இருக்கிறது தான். இது வந்து 1/3 கப். நீங்கள் வந்து பொடிச்ச வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே 1 கப் வந்து மில்லட் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், கேழ்வரகு இது 3மே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து அதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து கோதுமையோ இல்லை வெறும் ராகி அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். நல்லா ஜலிச்சிக்கலாம், எந்த ஒரு தூசியோ எதுவும் இல்லாமல். இதை வந்து நல்லா நீங்கள் வந்து ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சிம்பிளி டோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டு கூடவே வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து அதே ஸ்பேச்சுலால் நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துக்கிறேன். அது 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேவையான எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ எந்த டிசைன்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ரவுண்டில் ஷேப் பண்ணிக்கிறேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்ஸில் ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபோக்லேயோ இல்லை எந்த டிசைன்ஸோ நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.